ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, நமக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு தெரியும் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணதை கிளம்பிட்டோம். நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து 9 மணிலேருந்து 9:30 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கிளம்பிட்ட மணி 9 ஆச்சு. உங்களுக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் கட்டவா? இது யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இவங்க தான் வண்டி ஓட்ட போகிறாங்க. மெடிசன்லாம் சாப்பிட்டனால மூஞ்சி நல்லா ஃபுல்லாக கொப்பளம் பிம்பிள்ஸ் இல்லை. சூட்டுக்கு வந்து இந்த பக்கம் வாட அழகாக இருக்கு. நீங்கள் நாங்கள் கிளம்பிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிடுச்சு. எல்லாமே நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுக்குங்க. கண்டிப்பாக நான் உங்கள் சப்போர்ட்டை நம்பி நான் இருக்கேன். என் பசங்களும் இருக்காங்க. ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு தெரிவிங்க. நானும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போடுறேன். இப்போ நம்ம வாங்க கிளம்பலாம். டைம் ஆகிடுச்சு. நம்ம போகலாமா? போகலாமான்னு சொல்கிறேன். போகலாம். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னமா? என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இது ஃபர்ஸ்ட் டைம். பக்கம் ஸ்கேன் பண்ணியாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஈவினிங் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நாங்களே இதை கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு பார்த்துருவோம். இது அப்படி என்னமா தெரியுது? எனக்கு ஒன்று தெரியல. ஒன்றும் எனக்கு தெரியல. ஒரு எனக்கு கண்ணு போச்சா இல்லை? ஆனால் டாக்டர் நான் ஃபைலை வாங்கி ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. வாங்கிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்களாவது ஓப்பன் பண்ணீங்க ஃபைலை. கண்டா பாரு, படி, வாய் விட்டு படி. நான் படித்ததே 6ஆம் கிளாஸ். எப்படி எனக்கு முழுசாக தெரியும்? ஆனால் அங்கே வந்தீங்க எல்லாரும் எங்கள் அம்மா ப்ரெக்னென்ட் நினச்சிட்டாங்க. எனக்கு அப்போ இருக்கு ப்ரெக்னன்சி ஸ்கேன் எடுக்க வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே அம்மா தவிர இது எல்லாமே ப்ரெக்னென்ட் லேடிஸ். அதனால அம்மாவையும் ப்ரெக்னென்ட் லேடின்னு நினச்சிட்டாங்க. அதான் கட்டின்னு உனக்கு தெரியுமா? அது கட்டி நான் சொல்லவே வரல. நீயா எடுக்கக்கூடாது, சரியா? சொரக்காய் குப்பு இல்லையாம்மா. நமக்கு பார்க்கும் போதே இதுக்கும் அதுக்கும் கம்பேரிஷன் பண்ணி பார்க்கணும். சரி, கொண்டு நான் பார்க்குறேன் கம்பேரிஷன். சரி, முன்னே எனக்கு காஃபி போட்டு தந்துட்டு என்னம்மா கிளம்பிட்ட போல. ரிசல்ட் கொண்டு போய் காட்டுறோம். போத்திக்கோ. சரி 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 சரி, வா வா. ரிப்போர்ட்டிங்க இந்த ரிப்போர்ட் வச்சுக்கோ. பர்ஸு இல்லை, அந்த பர்ஸ் வச்சுக்கோ. வச்சுக்கோ, வாப்பலாம். போய் ஃபர்ஸ்ட் ஆளாவே பார்த்துட்டு வந்துடலாம். என்ன ரெடி ஆகுற? காலைல தானே ரெடி ஆன. எத்தனை டைம் ரெடி ஆகணும் உனக்கு? தும்பல் வந்துட்டே இருக்கு. கர்ச்சிப்பு. சரி, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அட்டாச் பண்ணுறோம், என்ன வந்து சொல்கிறோம். கிளம்பிட்டோம் நாங்கள். மிஷினில் கர்ச்சிப்பில் வந்து துணி கடை போட்டுருந்தேன். போட்டுக்கலாம். நீ வா, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். வாமா. அது இன்னும் லேட் பண்ண. வா. நாங்கள் போயிட்டு வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம். ஏன் எப்படி பப்பி உனக்கு என்னமா சொன்னாங்க? உங்கள் 2 பேருக்கு தண்ட செலவு. உண்மையாலுமே தண்ட செலவு தான். என்ன ரீசன் தெரியல.
டாக்டர் வந்துட்டு ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது. அது மசில்ஸ் வந்து நம்ம கையில் தென்பட்டது வந்து ஸ்கேனில் தென்படலை. ஸோ அது வந்து கட்டி எதுவும் இல்லை, நீங்கள் வந்து ஓகே நார்மல் தான். இந்த பெயின் வந்து பீரியட்ஸுக்கு முன்னாடி வரும், அதை நினச்சி பயப்பட வேண்டாம். அப்போ வந்து நிறைய புதினா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. புதினா நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க, புதினா எடுத்துக்கோங்க. அப்புறம் மட்டன், மெயினாக மட்டன் சாப்பிடக்கூடாது சொல்லி நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. சிக்கன் சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடாதீங்கன்னு இருக்காங்க. வெயிட் போடுங்கிறதுனால மட்டன் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சிக்கன் சாப்பிட சொல்லியிருக்காங்க, ஆயிலில் பொரிச்சது சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க, மீன் சாப்பிட சொல்லிட்டாங்க. அப்புறம் பீரியட்ஸ் டைமில் நிறைய வெந்தயம், புதினா அந்த மாதிரிலாம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. வாக்கிங் போக சொன்னாங்க, சொல்லியிருக்காங்க. வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏற்றவும் கூடாது, ஏற்றக்கூடாது, குறைச்சிக்கலாம் ஆனால் ஏற்றக்கூடாது. வெயிட் ஏற்றணும்னா அந்த இடத்துலையும் மசில்ஸ் அதிகரிக்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீக்கம் வரும், வீங்கிடுச்சு ஃபுல்லாக. அது எப்படி அந்த ஆக்சிடென்ட் ஆனும்போது அந்த தேயில் போடாமல் ஃபுல்லாக வீங்கிருச்சு அந்த மாதிரி தான் இருக்குது. அது நம்ம டேப்லெட் சாப்பிட்டு சேரல, ஃபுல்லாக அலர்ஜி எந்திரிக்குது. ஒரு மாதத்துக்கு எந்திரிக்கிட்டு முழுசா. நான் வந்து இப்போ வாங்கலை, 10 நாளைக்கு கொடுத்தா மாத்திரை 8 நாள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அதில் சாப்பிட்டுட்டான்னு சொல்லிட்டு நான் மாத்திரை எதுவும் வாங்கலை. நான் இப்போ வந்துட்டு வாக்கிங், வெயிட் லாஸ் அதுதான். ஸோ அதனால பயப்படாமல் சொல்லிட்டாங்க. செம்ம ஹாப்பி. இந்த ஹாப்பினஸ்ஸை உங்ககிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியல. எவ்வளோ பெரிய தாத்தா மேலே உட்காந்து தாத்தா தாத்தா ஏன்னா எனக்கு வந்து மெடிசன் சாப்பிட்டாலே அலர்ஜி. எப்போனா எனக்கு தெரியும்னா, நான் பாண்டிச்சேரி போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி போயிட்டு ஃபீவரோட வரும்போது அங்கே கொடுத்த மெடிசன் சாப்பிட்டேன். 2ஆவதாக சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எந்த மெடிசன் எடுத்துட்டாலுமே எனக்கு வந்துட்டு அலர்ஜி ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி உதட்டில் புண்ணு வர்றது, மூஞ்சில் வருது. இப்போ உதட்டில் வரலை, இப்போ வரைக்கும் வரலை, வருமா என்னன்னு தெரியாது. ஆனால் இன்னும் மாத்திரை இருக்குது. இப்போ இங்கே எழுந்திரிச்சுனா வாயை திறக்க முடியல, சொல்ல முடியல, தண்ணி குடிக்க முடியல, மெயினாக சிரிக்க முடியல. ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரீல்ஸ் பண்ணலான்னு அந்த பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டாலுங்க, சிரிக்க முடியாத கொடுமைக்கு கம்முன்னு வீடு வந்து சேர்ந்துட்டேன். ஸோ ஹாப்பி. எனக்காக ப்ரே பண்ணிட்டு எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் கும்பிட்ற கடவுள், நீங்கள் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடலை. ஏதோ 11 அப்போ நான் காண்டு ஏஞ்சல் கிட்ட நான் ப்ரே பண்ணேன். அது ஏதோ ஒரு ரீசனுக்காக எனக்கு இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் மனசார இதை ஏற்றுக்கிறேன். எனக்கு எரேஸில் வந்துட்டு 2-3 ஆயிரம் ஆயிடுச்சுங்கிறத விட ஏதோ ஒரு பெரிய செலவுலேருந்து இந்த சின்ன செலவில் எனக்கு கொண்டாந்து நிப்பாட்டினதுக்கு கடவுளுக்கு நான் மிக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னடா நம்ம ரொம்ப நாள் கழித்து கோயில் குளத்துக்கெல்லாம்